அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய் உம்மை முழு பலத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதிப்போம் ஆராதிப்போம் ஏசப்பாவை ஆராதிப்போம் பிரதான கற்பனையை கடைவேணிப்போம். ஆம் பிரியமானவர்களே, பிரதான கற்பனை உன் முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. அப்படி அன்பு கூறும் பொழுதுதான் நம்மளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். எல்லா விதத்திலையும் தேவன் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, 6 நாள் வேலை செய்து 7வது நாள் ஓய்ந்திருந்தது போல அநேகர்கள் 6 நாள் வேலை செய்து 7வது நாள் வீட்டிலேயே இருந்துக்குவாங்க, ரெஸ்ட் எடுப்பார்கள். ஏசப்பாவிடத்திலே முழு பலத்தோடு அன்பு கூற வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். அவர் அது சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரிடத்தில் அன்பு கூறுவோம், தன்னை போல பிறனை நேசிப்போம். ஏசப்பா உங்களை அழைக்கிறார். அப்படியாக அன்பு கூறுகிறவரிடத்தில் தான் ஏசப்பா ஆசீர்வாதத்தை பொழிவார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் ஆமென்.